எலியை பிடிக்கிறதுக்கு மகுடி கொண்டு வந்திருக்கானே. ஒருவேளை பாம்பை வரவழைச்சு எலியை பிடிப்பானோ? இந்த ஆளை பார்த்தா ஒரு பள்ளியை கூட பிடிக்கிற மாதிரி தெரியலையே. வாசிங்க சார். ஐயோ என்ன விக்கி சார் நீங்க ரசனை இல்ல உங்களுக்கு. மாடர்ன் மியூசிக் கேட்காம மகுடி மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ சார், நாங்க பாம்பு வர முயற்சி பண்றோம் சார். மிஸ்டேக். இந்த காலத்துல இருக்கிற பாம்பெல்லாம் டெக்னிக்கலா டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்களும் அதோட சேர்ந்து அப்டேட் ஆகணும். வாங்க, இப்படி எப்படி சாக்ஸோபோன் வாசி சொல்றீங்களா? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கைவசம் இல்ல வாய் வசம். என்ன? ஒரு ஜீவன் ஒன்று வாராய் கண்ணா, ஒரு ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. சும்மா இருங்க சார். இங்க வாங்க சார். இந்த வீடியோ இந்த ஆடியோ சிங்க் ஆச்சுன்னா பாம்பு கன்ஃபியூஸ் ஆகி வெளியே வந்துடும் சார். சார் ஒருத்தர் வந்துருமா? வந்துருச்சு சார். சும்மா இருங்க சார். இவ்வளவு சீக்கிரம் எப்படி சார் வரும்? சென்னையில எவ்வளவு டிராபிக் இருக்கு. ஐயோ వచ్చింది సార్, అక్కడ చూడండి. என்ன சார் நீங்க? சார் நீங்க சார் யாரை முறிச்சு பண்ணுங்க? வாசிங்க சார், வாசிங்க வாசிங்க. எங்க போச்சு? தள்ளி விட்டீங்க. இந்நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? என்ன மகுடிக்கு பதில் சங்கு ஊத்திருப்பாங்க. மிஸ்டேக். அது என்ன கொத்திருந்தா நான் கொத்திருப்பேன். என்ன சொல்றீங்க ஜோசியரே? ஆமா, இன்னைக்கு நாக அமாவாசை, ரொம்ப விசேஷ நாள். அது இன்னைக்கு யார கொத்துதோ அவங்க பாம்பாவே மாறிடுவாங்க. ஏன்டி ருக்கு இங்கிட்டு இருக்கியா? மாமா ஏ ஏன்டி இது எப்ப பாரு லட்டனா ஆசையா கூப்பிடுவே. இன்னைக்கு நான் மாமாங்கற. ஏன்டி இது காயம்? நம்ம லோன் போயிருந்தல்ல பேங்க்குக்கா? அட அது இல்லைங்க, செடிக்கும் கொடிக்கும் தண்ணி ஊத்துறதுக்காக லோன் போயிருந்தேன். அங்க ஏதோ முள்ளு குத்து பிடிச்சுங்க. நானுக்கா? அரசுக்கு அதானுங்க. சரி மருந்து கூட நானே போட்டு விடுறேன். ருக்கு ஏன்டி இது பக்கத்துல வந்து உட்கார சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணமான புது பொண்ணு மாதிரி தலையை குளிச்சிட்டு இருந்தா எப்படி? பாங்க எனக்கு வேக்க வேக்கமா வருதுங்க. இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப ஓவர்றியே. இன்னைக்கு இந்த ருக்கோட லுக்கு மாறி போச்சுங்க பாருங்க. என்ன கண்ணு பாம்பு கண்ணு மாதிரி இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சு பாம்பா மாறிட்டாலும். அட என்ன நீங்க ஏதோ மறைச்சு வச்ச போனஸ் கவர் பொண்டாட்டி பார்த்த மாதிரி இப்படி முழிமுழிய முடிக்கிறீங்க? என்னாச்சு? பாம்பேதான். ஐயோ என்னாச்சு? அதுனா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எப்படி நில்லாம நான் பாக்குறேன். வாங்க. ஐயோ அங்க எதுக்கு ஏறீங்க? இங்க வாங்க. ஐயோ வந்துடுங்க. ஏன் நில்லுங்க, நான் விட மாட்டேன். ஐயோ எதுக்கு இப்படி பாம்பு பார்த்த மாதிரி ஓடுறீங்க? ஏன் ஐயோ ஏன் கொஞ்சம் இருங்க. கிட்ட வராதே. இருங்க. இப்ப எதுக்கு ஓடுறீங்க? அது என்ற கண்ணை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க. எது இந்த நேரத்துல கவிதையா? உன் கண்ணை பார்த்தால் படைய நடுக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.